அரிசிலாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வண்டு வருது, பெரிய அரிசியாக இருக்குது, பிள்ளைங்க குட்டிங்க சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து சாப்பாட்டு அரிசி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வாங்குறது வந்து சமைச்சு சாப்பிட்றோம் சார். அதை வந்து சாப்பிட முடியாததுக்கு நாங்கள் இட்லி தோசைக்கு போட்டுக்கிறோம் சார். அதுனா பிள்ளைங்க சாப்பிடுது. ஒரு புளி சாதம், எலுமிச்சை சாதம், இது மாதிரிலாம் அதை மாதிரி செஞ்சு மாவரைச்சி போட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வந்து புளி குழம்பு வச்சா தான் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சாப்பிட முடியாது சார். இட்லி தோசை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். என்ன காரணமா? என்ன அதான் அப்படி எப்படி நல்லா இல்லைன்னா என்ன மாதிரி சொல்றீங்க? நல்லா இல்லைன்னா வந்து சாப்பாடு வந்து இப்போ நாங்கள் வேக வச்சோம்னா சார், இப்போ நல்ல அரிசினா வந்து ஒரு மணி நேரத்தில் சோறு வடித்து சாப்பிட்றோம். அதுனா வந்து இப்போ நாங்கள் சிலிண்டர் தராங்க. சிலிண்டர் தந்தால் வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேகுது சார் அந்த அரிசி. முதல் காரணம் அதான் சார். அதனால் வந்து அரைச்சி போட்டுட்டா ஒரு தோசை ஊற்றிக்கலாம், பிள்ளைங்க ஸ்கூல் போகுது, ஒரு நேரம் தோசை இட்லி ஊற்றி கொடுத்துக்கலாம் நைட்டில். ஏதோ ஒரு நேரம் வந்து ஒரு காப்பி இந்த மாதிரி போட்டு வடிச்சிக்கலான்னு சார் வடிச்சுக்கிறோம் சார். இதெல்லாம் வந்து மாற்றி தந்தால் நல்லது சார். அரிசி வந்து ரேஷன் கடையில் வந்து கொட்டை கொட்டையாக இருக்குது, வாடையும் அடிக்குது, சாப்பிட முடியல. நம்ம நல்ல அரிசி எடுக்க போனால் ஒரு மூட்டைக்கு வந்து 1900 ரூபா, 25 கிலோ 1800 ரூபா போட்டு வாங்க முடியுது. நீங்கள் வந்து நல்ல அரிசியாக கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த அரிசியை சாப்பிட முடியல, நாங்கள் இட்லி தோசைக்கு தான் போட முடியுது. கொஞ்சம் நல்ல அரிசியாக பார்த்து கொடுங்க, மக்களுங்க சாப்பிட்ற மாரி. இல்லை, ரேஷன் கடை அரிசி வந்து சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இல்லைங்க. ஒன்றுமே வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற பெரும்பாலான மக்கள் மாடுகளுக்கு கோழிகளுக்கு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வாடை அடிக்கிறதுனால யாரும் சாப்பிட்றதில்ல. இல்லை, இந்த அரிசி இவ்வளோ ரேட் போட்டு கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணும்போது ஏன் கடையில் கொடுக்குற மாதிரி தரமாக கொடுக்கக்கூடாது? அதை ஏன் மூட்டை மூட்டையாக குடோன் போட்டு அடுக்கி மழையிலையும் இதுலேயும் காய வச்சு அதை கவர்மெண்ட் இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணி அதை கொள்முதல் பண்ணி இந்த அரிசியை ஏன் தரமாக கொடுக்க முடியல கவர்மெண்டால்? இன்ன வரைக்கும் இவ்வளோ காலமாக கவர்மெண்ட் இப்போ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்த கவர்மெண்டாவது சரி பண்ணலாம். அதை இப்போ வந்து இப்போ பச்சை அரிசி புழுங்க அரிசி 2 தராங்க, ரெண்டுமே சரியில்லையா? இல்லை, ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே அப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் ஆடு மாடுகளுக்கு தான் வாங்கி அரைச்சி ஊற்றுறாங்க, யாருமே அதை சாப்பிட்றதில்ல. பச்சரிசி வந்து ஓரளவு ஓகேங்க, கலர் மாறாத நல்லா பளிச்சுன்னு நல்லாவே இருக்குது. கடைகளில் வாங்குற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அந்த புழுங்கல் அரிசிங்கிறது வந்து இந்த குண்டு அரிசி கொடுக்குறாங்க, அதை பெரும்பாலான மக்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு வகை கொடுக்குற அரிசி மட்டும் கொஞ்சம் பழுப்பாக இருக்குது. ஆனாலும் சத்துன்னு பார்க்குறப்ப நம்ம வெளியில் கடையில் வாங்குற அரிசியை விட ரொம்ப இது நல்லா தான் இருக்குங்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப பணக்காரங்க மாடுங்களுக்கு கோழிங்களுக்கு தீவனமாக பயன்படுத்துறது உண்மை தான் எனக்கு தெரிய. பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அரிசி இன்னும் கொஞ்சம் தரமாக கொடுத்தாக்க இன்னமும் நிறைய மக்கள் பயன்படுத்துவாங்கிறது என்னோட கருத்துங்க. நல்லா இருந்தால் அரிசி வாங்குவோம்ப்பா. ஒரே பழுப்பாக இருந்தால் வாங்க மாட்டோம், கடையிட விட்டு வந்துடுவோம். நல்லா இருந்தால் தான் பார்த்து டிஃபனுக்கு வாங்கிட்டு வருவோம். இப்போ மாதம் ஃபுல்லாக தான் வாங்குவோம், ஒரு மாதம் தான் வாங்குவோம். மாதம்லாம் வாங்க மாட்டோம் அரிசியை. ஒரு மாதம் வாங்கினாலும் 2-3 மாதம் யூஸ் பண்ணுவோம். அதை சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் ஆகுதுப்பா. டிஃபனுக்கே நல்லா இருந்தால் தான் வாங்குறோம், சாப்பிட்றதுக்கு எப்படி வாங்க முடியாது? கடை அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வீட்டுக்கெல்லாம், சாப்பாடுக்கெல்லாம். அதே 70 ரூபா கொடுத்து வாங்குறோம் நாங்கள் 1 கிலோ அரிசி. அதை சாப்பிட்டாதான் என் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட முடியும். ரேஷன் அரிசி இருந்தால் யானெல்லாம் பறக்கும், நல்லா இருக்காது அந்த அரிசியெல்லாம். ஒரே கலாட்டா தான். நான் 700 ரூபா சம்பாதிக்கிறேன், ரேஷன் அரிசி எப்படி சோறாக்குறேன்னு கேள்வி ஒரே சண்டாகும். அதனால் டிஃபனுக்கே பார்த்து போடும்போது சாப்பிட எப்படி நாங்கள் யூஸ் பண்ண முடியாது? டிஃபனுக்கே ஒரு மாதிரி ஒன்று நல்லா இருந்தால் ஒரு குண்டு அரிசி தான் நல்லா இருக்கும், பஞ்சு போல். ஒரு லப்பர் மாரி இருக்கும் அரிசி, அது நாசக்கு ஒரு இழின்னு வரும். ஒரு அரிசி நல்லா இருக்கும் குண்டா, அப்படின்னா தான் பார்த்து வாங்குவோம், இல்லைன்னா அதை வாங்க மாட்டோம்பா. ரேஷன் கடையில் வந்து அரிசி நல்லா இல்லை, ஒரு அளவுக்கு நல்லா இருந்தாலும் நாங்கள் அதை வாங்குறது கிடையாது, கடையிலே விட்டு வந்துடுறோம். ஏன்னா அதில் புழுவெலாம் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக வரதில்லை, அதனால நாங்கள் கடையிலே விட்டு வந்துடுறோம். நாங்கள் வாங்குறதே கிடையாது அரிசி. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் டிஃபனுக்கு போடுவோம் சார். என் பேர் க்ளோரி, நான் கன்னிகாபுரத்தில் இருக்கிறேன். இங்கே ரேஷன் அரிசினா இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, ஏன்னா நல்லா இல்லை, ஒரே பூச்சியாக இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை. ரேஷன் கடையில் தான் விட்டு வந்துடுவேன், இன்ன வரைக்குமே நான் வாங்கினதில்லை. இனிமேல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், சாப்பாடு செய்ய கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு செய்ய பொங்கி சாப்பிட நல்லாயிருக்கும். இது செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிவி கேட்காச்சு. இப்போ ரேஷனில் வந்து எங்களுக்கு வந்து துவரம்பருப்பு, எண்ணெய், சக்கரை மட்டும் நாங்கள் வாங்குறோம். அரிசி வந்து ஏன் நான் வாங்கினா தரம் இல்லாமல் எங்களுக்கு இருக்குது, புழு, அதே மாதிரி அந்த அரிசியில் கல், உப்பு, ரொம்ப மண்ணுதுலாம் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் அரிசி வாங்கல, இத்தனை வருஷமாக வாங்கல, இனிமேல் நாங்கள் வாங்க மாட்டோம். இனிமேல் டிவிக்கு ஆச்சு வந்தால் எங்களுக்கு தரமாக கொடுப்பாங்க, அந்த அரிசி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு.
நாங்கள் வந்து ரேஷன் அரிசிலாம் வாங்க மாட்டோம். பருப்பு சக்கரை அது எண்ணெய் மட்டும் தான் வாங்குவோம். அரிசி வந்து கடையிட விட்டுருவோம். ஏன்னா அரிசி வந்து ஏன் வாங்க மாட்டோன்னா எதுக்குமே யூஸ் ஆகாது, வேறு டிஃபனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுவும் கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்குவோம். அதை வேறு நம்ம விட்ற அரிசியெல்லாம் வந்து வாங்கின்னு வந்து அவங்க காசு கொடுத்து விற்கிறாங்க. வெளியில் ரேஷன் அரிசி காசு கொடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு விற்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.